இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் டிவைஸோட சார்ஜிங் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு டிப்ஸும் அடங்கும், ட்ரிக்ஸும் அடங்கும், சில செட்டிங்ஸும் நான் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய டிவைஸில் இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்துடுது. 33 வாட்ஸ், 65 வாட்ஸ், 68 வாட்ஸ், 80 வாட்ஸ் வரைக்கும் 120 வாட்ஸ் எல்லாம் கூட இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய டிவைஸ்லாம் வந்துருது. எல்லாத்துக்கிட்டையுமே அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய டிவைஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். சில பேர் பழைய டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் 10 வாட்ஸ் 15 வாட்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே இந்த டிப்ஸையும் இந்த ட்ரிக்ஸையும் சில செட்டிங்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது வழியாக கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீடையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சில டிப்ஸ் சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம், சில தெரியாததாகவும் இருக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொபைலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ என்னுடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். ஸோ இதில் எனக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 இருக்கும். ஸோ ஒரு சில ஆப்ஸ் வந்து நான் அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணுவேன். சில ஆப்ஸுக்காக வெப்சைட்டே கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமுக்காகலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லைட் இருக்கும், ஃபேஸ்புக்கு பதிலாக ஃபேஸ்புக் லைட் இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னா வெப்சைட்டே இருக்கும். இப்போ நான் பின்ட்ரெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு பின்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக வெப்சைட்டே இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரியான சில ஆப்ஸ்லாம் இருக்கும். ஏன் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய டிவைஸோட கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய டிவைஸோட கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். எனக்கு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், அதனால நான் அப்படி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய 5000 mAh பேட்டரி அப்படிங்கிறனால நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறனால நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஸை தேவையில்லாத ஆப்ஸை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷனை ஆன் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷனை ஆன் பண்ணி எப்போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியே போகிறீங்க அல்லது ஃபோட்டோ எடுக்கிறீங்க அல்லது மற்ற டைமில் ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வைக்கலாம், ஆன் பண்ணி வைக்கலாம். மற்ற டைமில் எல்லா நேரத்துலையுமே நீங்கள் லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் சேஃபாக இருக்கும். பிகாஸ் அது பேட்டரியை ரொம்பவே ட்ரெயின் பண்ணும், உங்களுடைய மொபைல் டிவைஸை ஹீட் பண்ணும், சார்ஜிங் ஸ்பீடை வந்து ரொம்ப டிக்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒய்ஃபை, ப்ளூடூத், லொக்கேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, உங்களால் சில நேரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு 2 ஹவருக்கு எந்த ஒரு கால்ஸையும் ரிசீவ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளைட் மோட் போடுறது அல்லது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஸோ சில பேர்த்துக்கு வந்து அது டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில கால்ஸ் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வர வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா அதை தவிர்க்கலாம். இல்லை எனக்கு கால்ஸே வராது, மேக்ஸிமம் வர மாதிரி இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளைட் மோடை போட்டுட்டு அல்லது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டிவைஸை சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும், அதாவது நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போடும்போது எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பேக்ரவுண்டில் ரன்னே ஆகாது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் டிவைஸ் வந்து சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனில் இன்னொரு செட்டிங்ஸையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்டில் நமக்கு தெரியாமல் சில ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமா ஸ்டாப் ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்து நாம் வந்து செட்டிங்ஸில் போய் டெவலப்பர் ஆப்ஷனில் போய் சில சேஞ்சஸை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. எபோட் டிவைஸ் வந்தீங்க அப்படின்னா, டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெர்சன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒவ்வொரு மொபைலுக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், பட் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெர்சன் அப்படிங்கிறத 7 தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இலேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் செட்டிங்ஸில் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது என்ன அப்படின்னா, இங்கே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத மாற்றிடுங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸுமே பின்னாடி நடக்காது. ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது ரீபூட் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப அது ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்க்கு மாறிடும். அதாவது நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிலேருந்து ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்க்கு மாறிடும், ஸ்டாண்டர்ட் லிமிட்டுக்கு மாறிடும். ஸோ நீங்கள் திரும்பவும் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ரீபூட் பண்ணும்போது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ரீபூட் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத மாற்றிடுங்க. ஓகேவா? எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படிங்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறனால நான் அதில் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அனிமேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுடைய பேட்டரி ஸ்பீடு, சார்ஜிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணதோ இல்லையோ பேட்டரி ட்ரெயின் ஆகிறத கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஒரு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது, இப்போ நான் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு அனிமேஷன் இல்லாமல் குயிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுவே ஒரு சில டிவைசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பேட்டரி ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு திரும்ப டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே வாங்க. இங்கே விண்டோஸ் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா
இங்கே விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். அதை வந்து அனிமேஷன் ஆஃப் அப்படிங்கிறத கூட கொடுத்துக்கலாம். அல்லது அனிமேஷன் 0.5x அப்படிங்கிறத கூட கொடுத்துக்கலாம். இது ரெண்டில் எதை நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னாலும் அனிமேஷன்ஸ்லாம் குறையும். இதனால உங்களுக்கு பேட்டரி ட்ரெயினும் குறையும், உங்களுடைய சார்ஜிங் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.